விஜய்யை வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறது, பிரச்சாரத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்ற இதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் மாதிரி இருக்குது. மேடம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தாவேக்காவுக்கு எதையுமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண விட்டுற மாட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், தாவேக்கா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தாவேக்காவுக்கு எங்கெங்கெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ நெருக்கடி கொடுப்பாங்க. தாவேக்காவுக்கு கேம்பெயினிங்கை வந்து எங்கெங்கெல்லாம் லிமிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான நடவடிக்கை எலெக்ஷன் கமிஷனே பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷன்ன்றது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். சரி, உங்களுக்கு வந்து எதுவுமே ஈஸியாக நடக்காதுங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பர்மிஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. மாநாட்டிலேருந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னும்போது அதற்கான திட்டமிடுதல் நீங்கள் என்ன பண்ணீங்க? தேர்தல் களம் அப்படின்றது வந்து அரசியலே வந்து பல சதிகள் உங்களை சுற்றி பின்னப்படும். இதெல்லாம் நீங்கள் முறியடித்து வருவது தான் வந்து அரசியல் களம். அப்போ அதெல்லாம் வந்து எப்படி முறியடிக்கிறது அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தணும்ல. அப்போ இந்த திட்டமிடுதல் அப்படின்றது வந்து தாவேக்கா கிட்ட இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அதை பற்றியெல்லாம் யோசிக்கல அப்படின்னு தான் எனக்கு. தாவேக்காவில் வந்து பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே வந்துட்டு பிரச்சாரத்தை வந்து நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு திட்டமிடுதல் இருந்தது. ஆனால் இங்கே வந்து தடுக்கப்படுதா விஜய் அப்படிங்கிறது வந்துட்டு நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கை மூலமாக வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியுது. இது நிஜமாலே கள நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை அறிவித்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது வந்துடும். அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது எல்லா கட்சிகளுக்கும் அதுதான் வந்து ஒரு பேஸ் லைன். நீங்கள் அதுலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் புதுசாலாம் வந்து போய் எதுவும் பண்ணிட முடியாது. ரெண்டாவது, ஆளுங்கட்சிக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கலாம். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக இருக்குது, அதிகாரிகள்லாம் அவங்களுடைய அதிகாரிகளாக இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றது முன்கூட்டியே யோசிச்சு ப்ராபப்ளி இவங்க சில விஷயங்களை லீகலாக பண்ணியிருக்கணும். நீங்கள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தணும்ல. அப்போ இந்த திட்டமிடுதல் அப்படின்றது வந்து தாவேக்கா கிட்ட இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அதை பற்றியெல்லாம் யோசிக்கல அப்படின்னு தான் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு பர்மிஷன் வந்து விஜய்யை வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறது, ஒரு இடத்துல அவரை வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்ற இதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு உங்களுக்கு, கரூர் சம்பவத்துக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. மாநாட்டிலேருந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னும் போது அதற்கான திட்டமிடுதல் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணீங்க? அதை லீகல் சேலஞ்ச் மவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து உங்களுக்கு தொல்லை பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க, அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்கள் முன்னாடியே போய் அதிகாரிகளை மாற்றுங்க. இந்த அதிகாரிகள்லாம் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் இவங்களோட அமைச்சர்களோட நெருக்கமாக இருந்த அதிகாரிகள் இவங்க தான் இருக்காங்க, இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு உங்களை யார் ஸ்டாப் பண்ணா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? தேர்தல் ஆணையம் நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் களம் அப்படின்றது வந்து அரசியலே வந்து பல சதிகள் உங்களை சுற்றி பின்னப்படும். அதெல்லாம் நீங்கள் முறியடித்து வருவது தான் வந்து அரசியல் களம். அப்போ அதெல்லாம் வந்து எப்படி முறியடிக்கிறது அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ ஒரு இடத்துல நாங்கள் வந்து பர்மிஷன் அப்ளை பண்ணோம், அந்த பர்மிஷனை வந்து சரியாக அப்ளை பண்ணுமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு விவாதத்துக்குள்ளேயே வரக்கூடாது. இட்ஸ் an ongoing process, இட்ஸ் a continuous process. ஆனால் அவங்க சொல்கிற சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு இப்போ பத்திரிகையாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுற அந்த ஒரு நிகழ்ச்சி தாஜில் வந்துட்டு அவங்க பெர்மிஷன் கேட்டிருந்தாங்கிறது. முதல் நாள் நைட்டே அவங்களால என்ஓசி கொடுத்துருக்க முடியும். ஆனால் நிகழ்ச்சிக்கு நாங்கள் குறிப்பிட்ட டைம் முடிச்சு 11:30 மணிக்கு எங்களுக்கு என்ஓசி கொடுக்குறாங்க. நாங்கள் 10 மணிக்கு நாங்கள் வந்துட்டு கேட்டிருந்தோம் நிகழ்ச்சிக்கு, ஆனால் 11:30 மணிக்கு எங்களுக்கு என்ஓசி கொடுக்குறாங்கிறப்ப அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு இவங்க வந்து அன்ஃபேராக உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கும் அதை வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கும் உங்ககிட்ட என்ன யுக்தி இருக்குது? நீங்கள்
பர்மிஷன் அப்ளை பண்ணிட்டீங்க. 10 மணி நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு 11:30க்கு தான் என்ஓசி கொடுக்குறாங்க அப்படின்றது, அதை வந்து ரெக்கார்டிக்கலாக எடுத்து டிராஃப்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையர்கிட்ட நீங்கள் வந்து மனுவை சப்மிட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லீகல் டீம் வச்சுருப்பாங்க. நீங்கள் எஸ்ஐஆரில் என்ன பண்ணாங்க? எஸ்ஐஆரில் டிஎம்கே எப்படி வேலை பார்த்துச்சு? அதிமுக எஸ்ஐஆர் வந்தால் ஏதாச்சும் நடந்துருமா அப்படின்ற அளவுக்கு எஸ்ஐஆருக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. பட் டிஎம்கே அதை எப்படி வந்து அதை கையாடினாங்க? எஸ்ஐஆர் வந்தோடனே ஒரு வார் ரூமை போட்டாங்களா? மக்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு நம்பரை கொடுத்தாங்களா? ஒரு லீகல் டீமை உருவாக்குனாங்களா? மாநில அளவில் லீகல் டீமை வச்சுருந்தாங்க, மாவட்ட அளவுகளில் வச்சுருந்தாங்க, தொகுதி வாரியாக சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எவ்வளவு சீரியஸாக அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னும் போது, தேர்தல் அப்படின்னும் போது இன்னும் சீரியஸாக பண்ணுவாங்க. கடந்த 2021 தேர்தலெலாம் சில பேர், சில அட்வொகேட்ஸ் உடைய ஒர்க்கே வந்து போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறது தான் இருக்கும். இந்த தேர்தல் அறிவித்த உடனே இன்பதுரை மற்ற அட்வொகேட்ஸ்லாம் போய் ஏடிஎம்கே உடைய ராஜ்யசபா மெம்பர் மற்ற அட்வொகேட்ஸ் எல்லாருமே போய் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போய் பட்டிலாம் வந்து எப்படி கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல அப்படின்லாம் போய் ஃபோட்டோவோட எவிடன்ஸோடு கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல. அதை கொடுக்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அங்கே ஒரு ரெக்கார்டு உருவாகுதில்ல. நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம், நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்குறதுக்கு போகலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் அதை எந்த இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் 10 மணிக்கு ப்ரோக்ராமுக்கு 11:30 மணிக்கு தான் என்ஓசி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு சொல்கிறீங்க. அது முன்கூட்டி நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது இட் ஹேஸ் டு பி அண்ட் நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அந்த அறிக்கையில் அவர் வந்து சொல்லியிருந்தார். மேடம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தாவேக்காவுக்கு எதையுமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண விட்டுற மாட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், தாவேக்கா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தாவேக்காவுக்கு எங்கெங்கெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ நெருக்கடி கொடுப்பாங்க. தாவேக்காவுக்கு கேம்பெயினிங்கை வந்து எங்கெங்கெல்லாம் லிமிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளும் இதுவும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பர்மிஷன் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணுறதே பல பிரச்சனை. எலெக்ஷன் கமிஷனே பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது வந்து ஏதோ வந்து டெல்லியிலேருந்தோ பீகார்லேருந்தோ இதுலேருந்தோ வர அதிகாரி இல்லை. எலெக்ஷன் கமிஷன்ன்றது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் எலெக்ஷன் அதிகாரிகளாக மாறுவார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்விகளை நீங்கள் வந்து ஏன் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் டிஎம்கே அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்காக அந்த கேள்வி வச்சேன். இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்குன்னா ஆல்ரெடி அதற்கான ப்ரிப்பரேஷன் என்ன, அதற்கான கிரவுண்ட் ஒர்க் என்ன, அதை நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே கணித்து இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக வரும் அப்படின்னும் போது அதெல்லாம் முன்கூட்டியே அவங்க எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை. இது வந்து ஒரு லீகல் ப்ராசஸ், இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். இப்போ நாளைக்கு விஜய்க்கு வந்து 2 கூட்டங்களில் நடத்துறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே சரியாக இருக்குன்னு வைங்களா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகத்தை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறது அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. இது வந்து இப்போ நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குங்கிற பட்சத்தில் இது போன்ற தடை விதிக்கப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்க, அதுக்கு நீங்கள் அவங்களோட ரிட்ராக்ஷனும் இப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி நகரும்? இல்லை, இன்னும் எல்லாருமே களத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் 31ஆம் தேதி வந்து முதலமைச்சரும் வந்துட்டு களத்தில் இறங்க போறாரு. அப்போ வந்துட்டு இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற பேசிஸில் தான் வந்து பெர்மிஷன் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய இந்த சுற்றுப்பயணம் எவ்வளோ முக்கியம், வெளியில் வரது வர எவ்வளோ முக்கியம், அது வந்துட்டு எவ்வளோ தூரம் அது அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி போயிட்டே இருந்தால்? எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சிஎம்ஓ, டெபுட்டி சிஎம்ஓ, எதிர்க்கட்சி தலைவரோ, விஜயோ, சீமானோ எல்லாமே ஒன்று தான். அது வந்து நீங்கள் வந்து அந்த விஷயங்களை வந்து ஒரு பாரபட்சம் பார்த்து தான் அப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு டீம் ஒர்க் பண்ணுதோ பேக்ரவுண்டில், அதே மாதிரி ஒரு டீம் வந்து தாவேக்காவுக்கு ஒர்க் பண்ணும். நீங்கள் அதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறது, கம்ப்ளைண்ட்டாக அதை கொண்டு போய் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் வந்து 10 மணிக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் 6 மணிக்கு ஈவினிங் சொல்ல முடியாது. 10 மணிக்கு பிரச்சனை நடக்குதுன்னா 10 மணிக்கு தான் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து எதுவுமே ஈஸியாக நடக்காதுங்க, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்களே. அப்போ அதை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அது உங்களுடைய வியூகம். நீங்கள் கேண்டிடேட் உடைய வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. கேண்டிடேட் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இந்த பசங்கள்லாம் வந்து திடீர்னு உற்சாகத்தில் ஒரு கேண்டிடேட்டோட 5 பேர் தான் போகணும், 4 பேர் தான் போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இவங்க பாட்டுக்கு ஒரு 50 பேர் போயிட்டாங்கன்னா கேண்டிடேட்டுடைய வேட்புமனு வந்து பிரச்சனை ஆயிரும். நீங்கள் அதே மாதிரி கேண்டிடேட் வாங்கின சொத்து, அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், மற்ற விஷயங்கள்
இதை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து சரி பார்க்கணும். இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ இது எல்லாமே வந்து எல்லாமே எங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து குற்றஞ்சாட்டினாலும் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த ஒர்க் எல்லாமே வந்து இவங்க வந்து கொஞ்சம் பக்காவாக பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இப்போ களத்துக்கு அவர் வரணும்னு அவர் நினைக்கிறாரு, களத்துக்கு வர முடியாத பட்சத்தில் எப்படி இருக்கும்? களத்துக்கு வரணும் அப்படின்றது அது யதார்த்தம். அதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இல்லை எனக்கு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலும் கிடையாது. இப்போ நீங்கள் நேற்று டிஜிபி ஆஃபீஸ் போனீங்க, முந்தா நேற்று போனார், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாரு? அதே மாதிரி நீங்கள் வந்து சிவகங்கா ஒரு நாள் போனார், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினார்? யார்கிட்டையும் வாங்கலையா? அவர் பர்மிஷன் வாங்காமல் ஒரு பாட்டுக்கு ஒரு ப்ரைவேட் விசிட்டில் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகிறாருன்னா பர்மிஷன் வாங்கணும். அவருடைய பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு டீம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுடைய வேலை. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஒரு லீகல் டீமை வச்சுக்கோங்க. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அவங்க போய் அதை லீகலாக ஃபைட் பண்ணிட்டோம், சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வேலை பார்க்கட்டும், எல்லாம் பண்ணலாம். இன்னும் அவங்க 200% எஃபர்ட் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் 200 இல்லைங்க, நீங்கள் ஒரு புது கட்சி, நீங்கள் வந்து 500% எஃபர்ட் போடணும். நீங்கள் திமுக அதிமுக போடுற எஃபர்ட்டை விட நீங்கள் வந்து ஒரு இன்னொரு 500 மடங்கு எஃபர்ட் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு புதுசு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தான் வரும். பெண்ணாகரம் பை எலெக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. பெண்ணாகரம் பை எலெக்ஷன் அப்போ வந்து பாமக அங்கே வந்து போட்டிடுறாங்க. அந்த தொகுதி வந்து இட் பிகேம் ஹாட்லி கண்டெஸ்டட் எலெக்ஷன். ஒரு பக்கம் டிஎம்கே கவர்மெண்ட், இன்னொரு பக்கம் வந்து பாமக வந்து அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. நீங்கள் அப்போ இருந்த சிஇஓ நரேஷ் குப்தா அவர்கள், இப்போ அவர் இறந்துட்டார், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவரெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆளுங்கட்சி தரப்புலேருந்து உங்களுக்கு எப்படி ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். எதிர்கட்சியாக இருந்த பாமக வந்து அப்போ வேல்முருகன் வந்து பாமகவில் இருந்தார். நீங்கள் இப்போல்லாம் தான் நம்ம வார் ரூம் அது இதெல்லாம் பேசுகிறோம். அப்போவே வந்து வேல்முருகன் தருமபுரி அதியமான் ஹோட்டலில் ஒரு வார் ரூம் போட்டு சிஸ்டம்லாம் போட்டு தொகுதியில் அவருடைய ஆட்கள்லாம் அனுப்பி தொகுதியில் எந்த இடத்துலையும் காசு கொடுக்க விடல. அதாவது அங்கே காசு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் பணம் வீட்டுக்கு வீடு போய் கொடுக்குற மாதிரி பணம் போய் கொடுக்குறதில்ல. ஃபேக் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், போலியான காது குத்து நிகழ்ச்சி, அங்கே ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து அனுப்புவாங்க. தமிழ்நாட்டு ஆட்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி இந்த பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க. அதோடைய லெவலே வேறு. நான் வந்து பெண்ணாகரமில் கிட்டத்தட்ட 10-15 நாள் நான் வந்து சுற்றி வந்தேன். நீங்கள் ஒரு வீட்டில் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு காது குத்து விழா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அதையே சந்தேகத்துக்குரிய ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பாமக அப்போ ஏற்படுத்திட்டாங்க. அவர் வேல்முருகன் என்ன பண்ணுவார்னா, நிறைய ஆட்களை உள்ளே வச்சு அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு போய் உடனே இங்கே சென்னைக்கு அனுப்பி, சென்னையிலேருந்து நரேஷ் குப்தா சார் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, டெய்லி 3 கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி 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 கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளோ டைட் பண்ணிட்டாங்க அந்த எலெக்ஷனை. கடைசியில் உங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து அமைச்சர்கள் உள்ளே போகும்போது அமைச்சர்களுடைய வாகனம் சோதனையிடப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலைஞர் சீஃப் மினிஸ்டர் அவர் போகிறாருன்னா அவருடைய வாகனம் வந்து சோதனை பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியெல்லாம் உருவாக்கிட்டாங்க. பட் டிஸ்பைட் தட் இப்படி தான் இருக்கும் எலெக்ஷன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. இப்போ இதெல்லாம் வந்து தாவேக்காட்ட இருக்கா அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்ம களத்தில் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது களத்தில் வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேட்டில் ரெடியாக இருக்கணும். ஒரு எலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் திமுக அதிமுகவுக்கு இப்போ பேசுவாங்கள்ல, அந்த கட்டமைப்புன்னுவாங்கள்ல, கட்டமைப்பு அப்படின்றது வந்து இந்த மாதிரியான வேலைகளையும் வந்து பார்த்து கண்காணிக்கிற அளவுக்கு வந்து அவங்க இருக்கணும். இது இப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் தேர்தல் பரப்புரையை தொடங்குனதுக்கு அப்புறம் இன்னும் வந்துட்டு களம் வந்துட்டு சூடு பிடிக்குங்கிறத பார்க்க முடியுது. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.